ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா இன்னும் எங்கள் ஊரில் மழை விடவே இல்லை. 3 நாள் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. வெளியிலையும் போகவும் முடியலை. தோ என்ன கீழே இப்படி துணி கிடக்குன்னு பார்க்காதீங்க. அது வந்து கால் துடைக்கிறதுக்காக ஒரு பெட்ஷீட்டை தூக்கி வெளில நினச்சிட்டு பெட்ஷீட்டு வீணாடுவோன்னு பெட்ஷீட்லான்ட்டு ஓரம் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து தயாராக இருக்கேங்க, எங்கேனாலும் எப்போனாலும் போகணுன்ட்டு. ரொம்ப மழை துருகிட்டு இருக்கு, ரொம்ப பயமாக இருக்குது. இந்த இருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் காப்பி குடிச்சிட்டு இருக்காங்க. ஹாய், குட் மார்னிங். இன்னும் இட்லி ஊற்றலை, ஒரே பயங்கரமாக இருக்குது. வெளியிலலாம் போகவே முடியல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கு. வெளிநாட்டமே இல்லை எங்களுக்கெல்லாம். 3 நாளும் பிடிச்ச மழை இன்னமும் விடலைங்க. பாருங்கள் என்ன நொறுக்கிட்டு இருக்குனுங்க. பாருங்கள் இதோ பாருங்கள், அந்த சவுக்கொள்ளையெல்லாம் ஃபுல்லாக அப்படியே ஒரே இரட்டட்டையாக இருக்குது பாருங்க. வெளியிலலாம் போகவே முடியலை, இவ்வளோ இது இருக்குது பாருங்க. இவ்வளோ மழை ஃப்ரெண்ட்ஸ். தோ எங்கள் குளம்லாம் ரொம்ப நொம்பிடுச்சு. எங்கள் குளம்லாம் ரொம்ப நொம்பிடுச்சு. பண்ண முடியாது, பறிக்க முடியாது, வெளிலலாம் போக முடியாது. பிள்ளைங்களாம் சேஃப்டியாக பார்த்துக்கணும். இந்த இருங்க எங்கள் குளம் தோ அங்கே இருக்குது, எல்லாம் நொம்பிட்டு. இதெல்லாம் இது எங்கள் வீட்டு சந்து. மழை சாரில் நிற்க முடியலை. ஏறுங்க இவ்வளவு இருக்குது. உங்களை அண்ணாவளையெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்குறாங்க. மழை தண்ணியில் ஏனங்களாம் வளர்க்கலாம், போகலாம், வரலாம் அப்படின்னு. உங்கள் ஊர்லேயும் மழை பெய்தானுங்கிறதுல கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்களும் எல்லோரும் சேஃப்டியாக இருங்க. இந்த இருங்க துணியெல்லாம் அப்படியே பேக்கில் எல்லாம் அள்ளி வச்சுருக்காங்க. எங்கள் வீடு புது வீட்டில் கொண்டு போய் வைக்க போகிறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிகிட்டு இருக்காரு, டிவியை கொண்டு போய் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. எங்கள் வீடு வந்து சின்ன வீடு தானே, நாங்கள் இதில் தான் 8 வருஷமாக இருக்கேங்க. வீடு அங்கே ஒரு மெயினில் கட்டிகிட்டு இருக்காங்க, மாடி வீடு. என்ன பண்ணுறேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பயமாக இருக்குது. இதோ பாருங்க, நம்ம பைப்பெல்லாம் ரொம்ப தண்ணி நிற்கிது. களிமண் அடித்ததுனால பைப்பு வேறு ஃபுல்லாகவும் அப்படியே தண்ணி இதாகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இங்கே இருங்க, நம்ம அவுட்ரு பின்வாசல் தான் இப்போ காட்டினது முன் வாசல், இது வந்து பின்வாசல். ஆனால் எங்களுக்கு இது தான் முன் வாசல் எல்லாமே. பாருங்க, இதான் மாமி சமையல் கொட்டாய். இந்த இருக்கு பார்த்திங்களா, கூரை கொட்டாய். பழைய இதுன்னு சொன்னாங்களே, பழைய கூரை வீடு அது. இது வந்து ஓட்டு வீடு. இந்த பக்கத்தோட ஜாயிண்டில் இருக்குது ஓட்டு வீடு. அந்த ஜாயிண்டோட தான் இந்த வீடு இங்கே சீட்டு போட்டிருக்கு. அப்படி தானேங்க? இந்த செவுரு இருக்குல்ல, இந்த செவுரு வந்து அங்கிட்டும் இருக்கும் இங்கிட்டும் இருக்கும். இது வந்து அப்படியே சீட்டாக இருங்க. எங்கள் பங்களா தான் சீட்டு, அப்படியே ஃபுல்லாக அப்படியே. இதுதான் எங்கள் வீடு. எல்லாம் கேட்குறீங்க வீடு எப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு. இதில் தான் நாங்கள் 8 வருஷமாக எங்கள் குடிசையில் அப்படி இருக்கிறோங்க. ஓகேவா? எங்கள் மேரேஜ் போட்டாவெல்லாம் பாருங்கள், இப்படி இருந்தானா இப்படி ஆகிட்டேனே. ஓகேவா? அப்புறம் இது ஃபஸ்ட்டு பேபி இதோ இருக்காங்க பாருங்க. நாங்களும் எங்கள் வீட்டுக்காரர் முதன்னு ஆதார் கார்டு மாற்ற போனோங்க. ரேஷன் கார்டு போடுறதுக்கு கஜாபியில் அடித்த வருஷத்தில் நாங்கள் வந்து ரேஷன் கார்டு போட போனோங்க வேதாரண்ய தாலுக்கா ஆஃபீஸில். அப்போ உடனே நீங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணுன்னாங்க. அப்போ அந்த ஃபோட்டோ நாங்கள் எடுத்தேங்க, ஒரு ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. சின்ன பாப்பா பிடிக்கல நாங்கள். இதான் எங்கள் வீட்டு கிச்சன். டீ போட்டு குடித்தாச்சு. இன்றைக்கி வந்து பால் காப்பி இல்லை, சுக்கு காப்பி போட்டாச்சு. இன்றைக்கி சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ போடுவோம் பாருங்கள். ஓகேவா? மழை நல்ல மழையாக பிடிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பாப்பா அழுகுறாங்க. ஓகே.